சீனியர் மேனேஜர் வரை பல்வேறு பொறுப்புகளை ஏற்று பணியாற்றி ஆழமான மற்றும் சீரிய அனுபவத்தின் அடிப்படையில் இன்று அதே துறையில் ஒரு வெற்றிகரமான தொழில் முனைவராக செயல்பட்டு வருகிறார். ஜேசிஐ சென்னை கிரேட்டர் சிட்டி அமைப்பின் சாசன தலைவர், முன்னாள் ஜேசிஐ மண்டல அதிகாரி, ஜேசிஐ சர்டிஃபைடு ட்ரெய்னர் என்ற பொறுப்புகளோடு நிகில் ஃபவுண்டேஷன், பஞ்ச் குருகுலம், த 1234 ஃபவுண்டேஷன் ஆகிய அமைப்புகளில் உறுப்பினராகவும் பயிற்சியாளராகவும் இருந்து பல இளைஞர்களை செயலில் இறக்கி செய்து வருகிறார். மேலும் எஸ் யங் ஆண்டர்பிரினர் ஸ்கூல், ஜிஎஃப்ஐ, குரோத் ஃபவுண்டேஷன் இன்டர்நேஷனல், ஐபிஎன் பிஸ்னஸ் நெட்வொர்க், ஜேகம் கள்ளக்குறிச்சி 1.0 போன்ற தேசிய மற்றும் சர்வதேச தொழில்துறை அமைப்புகளிலும் உறுப்பினராக செயலாற்றி இப்போது இல்லை என்றால் எப்போதும் இல்லை என்ற சிந்தனையை பலரின் வாழ்க்கையில் விதைத்து வருகிறார். நட்புலரை அமைப்பு தொடங்கிய நாள் முதல் ஒரு பார்வையாளராக இருந்து பின்னர் நட்புலரி நிறுவனரின் வேண்டுகோளின் பேரில் ஒருங்கிணைப்பு குழுவில் இணைந்து பல முக்கிய நிகழ்வுகளுக்கு உறுதுணையாக இருந்து நட்புலரியின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றி வருபவர். விவசாய மண்ணின் வேர்களும் நவீன தொழில்துறை அனுபவமும் சமூக மாற்றத்தின் கனவும் ஒன்றாக இணைந்த இந்த சிறப்புமிகு ஆளுமை சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு லட்சுமி நாராயணன் அவர்களை இன்றைய நட்புலரி தளத்தில் நவ் ஆர் நெவர் என்ற தலைப்பில் உரையாற்ற இந்த மேடை முழுமையாக அவரவசம் ஒப்படைக்கிறேன். அன்புடன் வரவேற்கிறோம் திரு லட்சுமி நாராயணன் அவர்களே. தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட செயல்கள் பல செய்து நரைகுடி கிழ பருவம் மீதி பெருங்கூற்றுக்கிறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதர் போலே வீழ்வேன் என்று நினைத்தாயோ. சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே என்ற முண்டாசு கவிஞன் பாரதியின் உத்வேக வரிகளை உங்களுக்கு முன்னுரையாக வழங்கிவிட்டு இன்றைய இந்த மாதத்திற்கான தலைப்பின் 30வது நாளில் உங்களை இந்த தளத்தில் அதிகாலை வேளையில் சந்திப்பதில் பெரும் மகிழ்வுடன் வணக்கங்களை கூறி நீங்க அமைதியா இருங்க, பேசாதீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை முதற்கண் தெரிவித்து இந்த நட்புறலி தளத்தில் உங்கள் அனைவரிடம் உரையாடுவதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் நண்பர்கள். இந்த மாதத்திற்கான தலைப்பு நவ் ஆர் நெவர், இப்பொழுது இல்லைனில் வேறு எப்பொழுது. ஆம், இந்த மாதம் முழுவதும் பல ஆளுமைகள் இந்த தளத்தில் உரையாடினார்கள். நான் யாருடைய ஒரு நிகழ்வையும் நான் பார்க்கவில்லை. முற்றிலும் இந்த நிகழ்வு எனக்கான நிகழ்வாக நான் தொகுத்து வழங்குகின்றேன். இதில் உள்ள நிறைகளை குறைகளை போக்கி உங்களுக்கு எது இதெல்லாம் நன்றாக இருக்கிறதோ, எது இதெல்லாம் மிக சிறப்பாக நீங்கள் கருதுகின்றீர்களோ அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை துவங்குகின்றேன். இந்த தளமானது பலதரப்பட்ட வயதினை சேர்ந்தவர்களுக்கான தளம். ஒரு கல்லூரியிலேயோ அல்லது ஒரு பள்ளியிலேயோ உரையாடும் போது கிட்டத்தட்ட ஒரு ஒத்த வயதுடைய மாணவர்களை நாம் சந்திப்போம். ஆனால் இது அப்படி அல்ல. பலதரப்பட்ட வயதுடைய மக்களின் ஒட்டுமொத்த ஒரு சங்கமிக்கும் தளம். இங்கு நடுத்தர வயதினர், மூத்த வயதினர் என்று பல தரப்பட்ட நண்பர்கள் இங்கு பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் ஏற்புடையதான சில கருத்துக்களை இங்கு நான் நவ் ஆர் நெவர் என்கின்ற தலைப்பில் நான் உங்களிடம் வழங்க இருக்கின்றேன். நவ் ஆர் நெவர் இந்த வார்த்தைகள் வெறும் ஆங்கில வாக்கியம் மட்டுமல்ல, இது வாழ்க்கையின் முக்கியமான சத்தியம். இன்று நான் உங்களுக்கு சொல்ல போகும் சில உண்மை கதைகள் எல்லாம் கற்பனைக்கு உரியவை அல்ல. அவை அனைத்தும் உண்மை சம்பவங்கள். நம்முடன் வாழ்ந்து கொண்டு இருக்கின்ற, வாழ்ந்து மறைந்த சிலருடைய அதிசயமான வாழ்க்கை கதைகள். அவையைதான் நான் இந்த நவ் ஆர் நெவர் என்ற தலைப்பில் உங்களிடத்தில் நான் வழங்க இருக்கின்றேன். கதை எண் 1. பௌஜா சிங். இவர் என்ன செஞ்சுட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பஞ்சாப்ல பீஸ்பிந்த் அப்படின்னு ஒரு வில்லேஜ். இங்க 1911 பிறந்த இந்த பௌஜா சிங் சிறு வயதிலே அவருக்கு கால்கள் பலவீனமற்று இருந்தன. எப்படி சொல்றதுன்னா, ஒரு சுண்டி போன ஒரு
ஒரு வலுவற்ற கால்களை கொண்ட ஒரு குழந்தையாக பிறந்தார் அவர். 5 வயது வரை அவரால தன்னிச்சையா நடக்க முடியாது. யாராவது புடிக்கணும், இல்ல ஏதாவது குச்சி, கட்டை வச்சு ஊனி தான் அவர் நடக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கும்போது, அவரை அனைவரும் அவர் கூட ஒத்த வயதுடைய சிறுவர்கள் அனைவரும் டண்டா, டண்டா என்பது அவங்களை கேலி பண்ணாங்க. டண்டான்னா அங்க பஞ்சாபில குச்சி அப்படின்னு பேரு. ஆக குச்சிய வச்சு அவர் ஊனி நடந்ததுனால அவர குச்சி, குச்சின்னு எல்லாரும் டண்டா, டண்டா அப்படின்னு கிண்டல் அடிச்சு அவர வெறுப்பேத்துவாங்க. அவர் வந்து ஒரு விவசாயியாக அவருடைய படிகளை துவக்கி வாழ்ந்தார். ஒரு கட்டத்துல அவருக்கு திருமணம் நடக்கிறது. வாழ்க்கை மிக சாதாரணமா போயிட்டு இருக்கு. 1992ல அவருடைய மனைவியும் காலமாயிட்டாங்க. 94ல அவருடைய மூத்த மகன் குல்தீப் என்றவரு ஒரு விபத்துல இறந்து போறாரு. அந்த துக்கம் தாங்க முடியாத அவரு ரொம்ப நொந்து நூலாயி போய் வாழ்ந்துட்டு இருக்காரு. 81 வயதுல அவரு இன்னொரு மகன் அவரோட லண்டன்ல வசித்துக் கொண்டிருக்காரு. அவர் கூட போய் வசிக்கலாம்னு சொல்லிட்டு போறாரு. அங்கதான் ஒரு அதிசயம் நடக்குது நண்பர்களே. 89 வயது. அப்பதான் அவர் வந்து ஒரு ஹர்மாந்தர் சிங் அப்படின்ற ஒரு கோச் அவர சந்திக்கிறாரு. அவர் வந்து ஒரு ரன்னிங்க்கான ஒரு கோச் அவர். அதுவும் குறிப்பா லாங் ரேஸ் ஓடக்கூடியவர்களுக்கான ஒரு பயிற்சியாளர் அவர். அவர் அடிக்கடி அங்க இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியத்துக்கு போவாரு. அங்க நின்னு எல்லா விளையாடுறவங்கள வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பார். ஏன்னா, அவரு மனம் வெறுத்து தான் அவர் பையன் இறந்துட்டாருன்றதுனால சின்ன பையன்ட்ட போய் அங்க இருக்கிறாரு. அங்க பார்க்குறாரு. அவர பார்த்த உடனே அவர்ட்ட சொல்றாரு, "எனக்கும் ஓடணும் போல ஆசையா இருக்குங்கன்றாரு அவரு. அவர் ஆச்சரியப்படுறார் அந்த மாஸ்டர். "என்னங்க இது நீங்க வந்து இந்த வயசுல இப்படி ஆச்சரியப்படுறீங்க? இருந்தாலும் சரி பாருங்கன்னு" சொல்லிட்டு அவருக்கு எப்படி பண்ணணும் அப்படின்னு சில பயிற்சிகள்லாம் குடுக்குறாரு. 2000த்துல அவருக்கு 80 வயது இருக்கும்போது லண்டன்ல ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடக்குது. அதுல 42 கிலோமீட்டர் ஓடுறார். 6 மணி நேரம் 54 நிமிடங்களில் ஓடி முடித்தார். 90 வயதுக்கு மேற்பட்ட வயது பிரிவில் இதற்கு முன்னாடி சாதனை புரிந்தவரை விட 54 நிமிடங்கள் முன்னதாக ஓடி அந்த சாதனையை முறியடிக்கிறார் அவர். ஆனால் அவருடைய சாதனை எவ்வளவு பெரிய சாதனை. ஆனா அதையும் தாண்டி அவர் 2011ல 100 வயதில் டொரண்டோ மாரத்தான் ஓட்டத்தை 8 மணி நேரம் 11 நிமிடங்கள் ஓடி முடிக்கிறார். மாரத்தான் ஓடிய முதல் 100 வயது மனிதன் என்ற சாதனையை அந்த காலகட்டத்துல அப்பொழுது இருக்கக்கூடிய சூழல்ல அவர்தான் அச்சீவ் செய்றாரு. கடைசியா பினிஷ் லைனை கடந்தபோது மற்றவர்களை விட மணிக்கணக்கில் தாமதமானாலும் 1 மணி நேரம் தாமதமா இருந்தாலும் கூட அந்த 100 வயது மனிதர் அந்த கூட்டத்தில் அவர் ஒருவர் தான். அவருக்காக எழுந்து நின்று ஸ்டாண்டிங் ஓவேஷனோட அவர் அங்க அங்கீகரிக்கப்படுகிறார். இதைதான் நவ் ஆர் நெவர் என்று சொல்வார்கள். இப்போது இல்லையெனில் வேறு எப்போது என்ற அவருடைய மனதில் ஏற்பட்ட ஒரு கேள்விக்கான விடைதான் அந்த 100 வயதில் அவர் அந்த சாதனையை செய்தது. அடுத்து இன்னொரு ஸ்டோரி ஒண்ணு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி ஒண்ணு சொல்லப் போறேன். இவர் வந்து ஊர்மிளா அஜித் அஸ்கர். இவர் ஒரு குஜராத்தி. 77 வயது பாட்டி. அதெல்லாம் நம்ம தாதின்னுவாங்க அங்க. 77 வயது தாதி என்ன சாதனை புரிஞ்சுட்டாரு அவருக்கு 77 வயதுல அப்படின்னா, மும்பையின் சார்னி ரோட்ல ஒரு சிறிய கடைய அவர் ஆரம்பிக்கிறார். ஊர்மிளா அஜித் அஸ்கர். அங்க என்ன பண்றாரு, குஜராத்தியின் ஹோம்மேட் ஸ்நாக்ஸ தயாரித்து விற்க துவங்குகிறார். இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் புதிதாக பிறந்த மகளை இழந்திருக்கிறார். அவர் சிறிய வயதிலே அவருடைய மகளை முதல் குழந்தையை இழந்து விட்டார். அதுக்கப்புறம் 2 மகன்களை பெறுகிறார். அதில் ஒருவர் இதய நோயால், மற்றொருவர் மூளைக்கட்டியால் இறந்தார். 2019ல அவருடைய ஒரே பேரன் ஹர்ஷ் விபத்துல இறந்து கீழ் உதட்டை கீச்சி அவருக்கு கீழ் உதடே இல்லைன்ற ஒரு சூழல்ல அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அடுத்தடுத்து அவருடைய குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகள் இல்லை, பெண் குழந்தை இல்லை, பேர குழந்தையும் பாதிக்கப்பட்டிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு ஒரு மனம் நொந்த நிலையில தான் அவர் வந்து ஒரு 77 வயதுல ஏதாவது செய்யணும், ஏதாவது பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்துல அவர் எடுத்த முடிவு, இப்பொழுதும் இல்லையினால் இப்பொழுது நாம் செய்துவிடப் போகிறோம் என்ற ஒரு சூழல்ல தான் வீட்டில செய்யும் குஜராத்தி சிற்றுண்டிகளை செய்து விற்க ஆரம்பித்தார். அதனுடைய விளைவு என்னன்னா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இதுலெல்லாம் வந்து அவருடைய ஆர்டர்கள் பறந்து செல்ல ஆரம்பித்தன. மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பாதிக்க ஆரம்பித்தார் அந்த பெண்மணி. இந்த பெண்மணி 77 வயது ஒரு பாட்டியின் இந்த சாதனையை பார்த்த பல பேர் அவர்கிட்ட வந்து உள்ளூர் மற்றும் பல நிறுவனங்கள், செய்தி நிறுவனங்கள் அவர் வந்து செய்தி சேகரிக்கிறாங்க. தமிழ்ல ஒரு ஜோஷ் டாக்ஸ்ன்னு ஒரு
யூடியூப்ல இருக்கும். அதுல நிறைய சாதனையாளர்களை பேச வச்சு அதை எடுத்து போடுவாங்க. நீங்க அதுல பார்த்துருக்கலாம். ஜோஸ் டாக்ஸ் அது மாதிரி டெடெக்ஸ் அப்படின்னு ஒரு பேச்சாளர்களுக்கான ஒரு யூடியூப்ல ஒரு தளம் இருக்கிறது. அதிலிருந்து அவரை பேட்டி எடுக்கிறார்கள். அவருடைய கதை வந்து பல உயிர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது. ஆம், சோர்ந்து கிடக்கும் பல உள்ளங்களுக்கு அது ஊக்கமளிக்கிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம் என்னவென்றால், துக்கம் நம்மை முடக்கலாம், சோர்வடைய செய்யலாம், நம்மை துவண்டு விட செய்யலாம். ஆனால் புதிய திசையில் நடக்க வைக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால், அந்த தேர்வு நம்முடையதாக தான் இருக்க வேண்டும் என்ற வகையில், அந்த 77 வயது பெண்மணி ஒரு சாதனை புரிந்து மாதம் 3,00,000 ரூபாய் அந்த வயதில் சம்பாதிக்க ஆரம்பித்து பல பேருக்கு முன்னுதாரணமாக இருக்கின்றார். இங்குதான் நாம் நவ் ஆர் நெவரை சற்றே உற்று பார்க்க வேண்டும், செவிமடுக்க வேண்டும். அடுத்ததாக இன்னொரு பெண்மணியின் கதையை பற்றி நாம் இங்கே பார்க்க போறோம். அவர்கள் யாருன்னா 1950களில் கர்நாடகாவில் வடக்கு கர்நாடகாவில் ஒரு கிராமத்தில் பிறந்தவர் அவர். ஷிகால் அப்படின்னு ஒரு கிராமம். அது ஃபேமிலி பேரு குல்கர்னி அப்படின்ற ஒரு ஃபேமிலியில பிறக்குறாங்க. அந்த அம்மாவோட பேரு சுதா. அவங்க சிறு வயதிலே அப்பா அம்மா இழந்து விட்டதுனால தாத்தா பாட்டியுடன் வளர்கிறார்கள். குறிப்பா அவங்க பாட்டி வந்து ஒரு நல்ல பெண்மணி. அவங்க வந்து நிறைய இதிகாச கதைகள், ராமாயணம், மகாபாரதத்திலிருந்து பல கதைகளை சொல்லி வளர்க்குறாங்க. அதை கேட்டு கேட்டு வளர்ந்தனால அவங்களும் பள்ளி காலத்திலேயே நிறைய கதைகளை கேட்டு வளர்ந்தனா அவர்களும் அந்த எழுந்து நிறைய கிளை கதைகள் எல்லாம் எடுத்து சக மாணவர்களுக்கு சொல்லக்கூடிய மாணவிகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு நபராக வளர்க்கிறார். சாதாரணமாக பள்ளியில வந்து ஆசிரியர்கள் வரவில்லை ஏதாவது அப்படின்னு சொன்னா ஆக்டிங் ஆசிரியர் யாராவது போடுவாங்க. இல்ல அது ஸ்கூல்ல இருக்க கிளாஸ் மானிட்டர் கூப்பிட்டு நீ பார்த்துக்கோ, அமைதியா வச்சுக்கோ கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அவருக்கு அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் போதெல்லாம் கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதுல நிறைய கதைகளை அவர் சொல்லுகிறார். புது புது கதைகளை உருவாக்கி சொல்லுகிறார். காரணம் என்னவென்று சொன்னால் அந்த அளவுக்கு அவருக்கு அந்த கற்பனை விரிவடைந்து இருக்கிறது. அந்த பெண்மணி பின்னாளில் இன்ஜினியரிங் மாணவியாக போய் சேர்கிறார். அவருடைய கல்லூரியிலேயே சிறந்த மாணவியாக கோல்டு மெடல் பெறுகிறார். கூடுதலாக இன்னொரு சிறப்பையும் பெறுகிறார். மாநில அளவில் சில்வர் மெடலை யூனிவர்சிட்டிகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு மாணவியாக சில்வர் மெடலையும் அந்த பெண்மணி பெறுகிறார். அவர் பின்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதுனால அவர் வந்து ஒரு நிறுவனத்துக்கு விண்ணப்பிக்கிறார். இந்தியாவின் புகழ்பெற்ற டெல்கோ நிறுவனம், இப்போது டாடா மோட்டார்ஸ் என்று சொல்வார்கள். அப்போது அது ஜேஆர்டி டாடா அவர்களின் தலைமையில் செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு நிறுவனம். அதற்கு விண்ணப்பிக்கும் போது பெண்கள் அப்ளை செய்யக்கூடாது என்று அதில் அந்த விளம்பரத்தையே போட்டிருக்கு. ஆனாலும் அந்த அம்மா என்ன பண்றாங்க, அப்ளை பண்றாங்க. அப்ளை பண்ணதோட இல்லாம அவங்களுடைய விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. இவங்க வந்து அதோட விட்டுடல. ஏன்னா அவங்க ஒரு நவ் ஆர் நெவர் என்ற மனம் படைத்தவர்கள் அல்லவா. அவங்க என்ன பண்றாங்க, நேரா ஜேஆர்டி டாட்டாவுக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க. டெல்கோ புனே நிறுவனத்துல அவங்க விண்ணப்பிக்கிறாங்க. அங்க அவர்கள் விண்ணப்பம் ரிஜெக்ட் செய்யப்படுகிறது. உடனே அவங்க எழுதுறாங்க, சரிசான சமபாதி உள்ள இந்த நாட்டில் பெண்கள் வளருவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாகவே இருக்கிறது. என்னதான் நாங்கள் படித்து விட்டு வந்தாலும் கூட எங்களுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்படுகிறது. ஏன் உங்கள் நிறுவனத்தில் பல துறைகளில் இருக்கக்கூடிய உங்கள் நிறுவனத்தில் பெண்களுக்கு, அது குறிப்பாக இந்த டெல்கோ நிறுவனத்தில் வேலை இல்லை என்று சொல்கிறீர்கள்? என்னுடைய தகுதியின் திறமையின் அடிப்படையில் தான் நீங்கள் வேலை கொடுக்க வேண்டும். பெண் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் ரிஜெக்ட் செய்வதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. உங்களுடைய உங்களுடைய விதிமுறையை பரிசீலனை செய்யும்னு சொல்லி சேர்மன் டாட்டாவுக்கே எழுதுறாங்க. ஜேஆர்டி டாட்டாவுக்கே. இப்ப ரத்தன் டாட்டா சமீபத்தில் மறைந்தாரே அந்த மனிதரின் அப்பாவுக்கு. அவருக்கு கிடைக்கிறது, அந்த கடிதம் கிடைக்கிறது. இப்பெல்லாம் முன்னணி தொழிலதிபர்கள் ஒரு அம்பானியும் அதானியும் இல்ல யாரோ ஒருத்தருக்கு நம்ம ஒரு லெட்டர் எழுதுறோம் அப்படின்னா லெட்டர் எழுதுறதே அதிசயமா இருக்கிறது. அதுவும் அந்த லெட்டர் எல்லாம் போய் சேருமா அப்படின்றதும் நமக்கு தெரியாது. ஆனா அந்த காலத்தில் ஜேஆர்டி போன்ற டாட்டா போன்ற ஒரு அதிசயமான மனிதர்கள் வாழ்ந்த காலத்தில் அந்த கடிதங்கள் அவர் கைக்கு கிடைக்கப்பெற்று அதை படித்து யார் இந்த பெண், அவருக்கு இந்த வாய்ப்பை வழங்குங்கள், அவரை இன்டர்வியூ செய்து அவர் தகுதியானவராக இருந்தால் வாய்ப்பை வழங்குங்கள் என்று உத்தரவிட்டார். அந்த பேரில் அவர்கள் டெல்கோ நிறுவனத்துக்கு தேர்வு செய்யப்பட்டு அந்த மிக சிறப்பாக பணியாற்றிய சாதனை புரிந்த ஒரு பெண்மணி. இவர் வேறு யாரும் இல்ல, பின்னாளில்
இன்ஃபோசிஸ் நிறுவனர்களில் ஒருவரான நாராயணமூர்த்தி அவர்களை திருமணம் செய்து கொண்டு அவருடைய சுகதுக்க நல்ல வாழ்க்கையிலும் வெற்றிகரமான வாழ்க்கையிலும் பங்கெடுத்துக் கொண்ட சுதாமூர்த்தி அவர்களை பற்றி தான் நான் இப்போது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். அவருடைய சேமிப்பில் இருந்து 10,000 எடுத்துக்கொண்டு 1981 இன்ஃபோசிஸ் நிறுவனம் ஆரம்பிப்பதற்கு முதலீடு கொடுத்த ஒரு நல்ல பெண்மணி. இன்றும் கூட அவர் பல கோயில்களில் செருப்பை எடுத்து வைத்து பாதுகாக்கும் பணிகளை செய்து வருகிறார். பல அனாதை ஆசிரமங்களுக்கு தனது சொத்திலிருந்து பல பணங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கின்றார். இவையெல்லாம் அவருக்கு எப்படி நடக்கிறது என்று சொன்னால், நவ் ஆர் நெவர் என்ற மனம்தான். இப்பொழுது இல்லையெனில் வேறு எப்பொழுது நாம் ஒரு விஷயத்தை செய்துவிடப் போகின்றோம் என்கின்ற கேள்வி, தாக்கம் இவற்றின் அடிப்படையிலேயே அவரும் அந்த இது இப்படிப்பட்ட நபர் அவர் 52 வயதில் 2002 வைஸ் அண்ட் அதர்வைஸ் என்ற முதல் ஆங்கில புத்தகத்தை எழுதி வெளியிடுகிறார். அவர் சிறு வயதில் சொன்ன கதைகளை எல்லாம், நிறைய விஷயங்களை எல்லாம் தொகுத்து இதுவரை ஒரு 40க்கும் மேற்பட்ட நூல்களை பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இதுவரை 6 மில்லியன் பேர் அவருடைய புத்தகங்களை வாங்கி வாசித்திருக்கிறார்கள் பல மொழிகளில். அந்த வகையில் கிராண்ட்மாஸ் பேக்ஸ் ஆஃப் ஸ்டோரிஸ், ஹவ் ஐ தாட் மை கிராண்ட் மதர் டு ரீட் 3000 ஸ்டிச்சஸ், இப்படி இந்த புத்தகங்கள் எல்லாம் கோடிக்கணக்கான உள்ளங்களை வசீகரித்துக் கொண்டிருக்கின்றது பல மொழிகளில் இன்று. 2006 பத்மஸ்ரீ விருதும் பெறுகிறார். 2023 பத்மபூஷன் விருது பெற்றார். இப்படிப்பட்ட ஒரு அருமை பெருமைகளுக்கு சொந்தக்காரரான சுதாமூர்த்தி வாழ்க்கை ஒரு கிராமத்தில் இருந்து துவங்கியது. ஒரு எளிய குடும்பத்திலிருந்து பிறந்த அவர் இன்று ஒரு சாதனை பெண்மணிகளாக என்று வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மிக அமைதியாக ஒரு சிம்பிளான ஒரு பெண்மணியாக வலம் வந்து கொண்டிருக்கின்றார். இதையெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், இன்று நடுத்தர வயது, இளம் வயது, நடுத்தர வயது மற்றும் முதிர்ந்த வயது என்று மூன்று காலகட்டத்திலும் வாழும் மனிதர்களின் சங்கமிக்கும் இந்த நற்குலரி தளத்தில் சாதிக்குவதற்கு எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கிறது என்பதனை உங்களுக்கு எடுத்து சொல்வதற்காக தான் இதை சொல்கிறேன். இந்த 3 கதைகளை சொல்லியிருக்கேன் நான். பௌஜா சிங்கை பத்தி சொன்னேன். 89 வயதில் சாதனை பயணம் மாரத்தான் ஓடியவரை பற்றி. ஊர்மிளா என்ற பெண்மணி தாத்தி ஒருத்தவங்களை சொன்ன 77 வயதுல சாதனை புரியார். சுதாமூர்த்தி 52 வயதில் ஒரு புதிய கனவுகளுடன் நூல்களை எழுதி வெளியிட்டு நவ் ஆர் நெவர் என்ற வார்த்தைக்கு உயிர் கொடுத்த இந்த 3 பேரை பற்றி பேசினேன். உங்களில் யாராவது நினைக்கலாம், என்ன இவர்கள் சிறப்பான மனிதர்கள், அவர்களெல்லாம் சிறப்பான மனிதர்கள், அவர்கள் சாதித்து விட்டார்கள், நாங்கள்லாம் மிக சாமானியர்கள், சாதாரண மனிதர்கள், எங்களுக்கெல்லாம் எப்படி அந்த வாய்ப்பு கிடைக்கும், இதையெல்லாம் எங்களால் சாதித்து விட முடியுமா அப்படி என்று கேட்டீர்கள் என்று சொன்னால், சாதனை என்பதற்கு எந்த ஒரு அளவுகோலும் இல்லை. எந்த வயதிலும் சாதிக்கலாம், யாரு வேண்டுமானும் சாதிக்கலாம். செயற்கரிய செய்வர் சிறியர், செயற்கரிய செய்வர் பெரியர், சிறியர் செய்கரிய செய்கலாதன்ற வள்ளுவரின் குரல் ஒண்ணு இருக்கு. அதை நான் இந்த இடத்துல நினைவுபடுத்துறேன். இங்க வயசுல சின்னவங்க, வயசுல பெரியவங்க அப்படின்றது கிடையாது. யாருக்கு நல்ல மனம் இருக்கிறதோ, யாருக்கு சிறப்பான மனத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக எந்த ஒரு வயதிலும் எந்த ஒரு சாதனையும் செய்யலாம் என்பதே இந்த நவ் ஆர் நெவர் என்ற இந்த தலைப்புக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒரு முத்தாய்ப்பான ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட, அடுத்து ஒரு 2 கதைகளை நான் இங்கே உங்களிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். பிரேமலதா அகர்வால், இவங்களுக்கு 35 வயசுல ஒரு ஆசை வருது. இந்த மவுண்டனிங்ன்றவங்க, மலை ஏறுதல்ல நம்ம ஒரு சாதனை பண்ணணும். அப்ப அவங்களுக்கு 2 குழந்தைக்கு தாய். 35 வயதுல மலை ஏறுவதற்கு மேல ஒரு லவ் ஆகி போச்சு, அஃபெக்ஷன் ஆகி போச்சு. எப்படியா சாதிக்கணும்ன்ற மாதிரி அவங்க ஒரு கோச்சை போய் பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து பச்சேந்திரி பால் என்பவர் ஒரு மலையேற்ற பயிற்சியாளர். அவர் வந்து இந்த பெண்ணின் ஆர்வத்தை பார்த்து அவங்களுக்கு பயிற்சி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அதன் விளைவாக அவர் என்ன பண்றாருன்னா, இந்தியாவின் முதல் பெண்மணி 7 கண்டங்களில், உலகின் 7 கண்டங்களில் உள்ள 7 சமிட்ஸ் என்று சொல்லக்கூடிய மலைகளில் ஏறி சாதனை பண்ணுகிறார். அந்த வகையில் அவர் எவரெஸ்ட் சிகரத்தை 2011 ஏறி வெற்றி பிடிக்கிறார். 2012 இந்தியா டைம்ஸ் அவரை முதன்மையான இந்திய பெண் சாதனையாளர்களில் ஒருவராக அந்த ஆண்டு வெளியிட்ட பட்டியலில் அவர் பெயரை சேர்த்து சாதனை பெண்மணி என்ற பட்டத்தை வழங்குகிறார். நமக்கு கிடைக்கும் பாடம் என்ன இருக்கிறது? 35 வயதும் ஒரு ஆரம்பம் தான். பிள்ளைகள், குடும்ப பொறுப்புகள், வளரும் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், அவர்களுக்கான
சாதனைகள் அவர்களை வளர்த்து ஆளாக்க வேண்டும் என்ற பொறுப்புகள் இருந்தாலும் கூட, அவருடைய கனவுகளை அவர் கண்மூடித்தனமாக இழந்து விடாமல், அந்த கனவுகளை துரத்திச் சென்று பிடித்து அதிலும் சாதிக்க முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் அந்த பிரேமலதா என்ற பெண்மணி. அவருக்கு மனம் சொன்னது நவ் ஆர் நெவர். இப்பொழுது இல்லையெனில் வேறு எப்பொழுது என்ற கேள்விதான். அடுத்து இன்னொரு ஒரு நபரை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். டாக்டர் பகவதி ஓசா. இவர் ஒரு மாரத்தான் ஓட்ட சாதனையாளர். வதோதரா அப்படின்ற ஒரு நகரம் உங்களுக்கு தெரியும். அது குஜராத்ல இருக்கு. அங்க மாரத்தான் பிராண்ட் அம்பாசிடர் டாக்டர் பகவதி ஓசா என்று சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவர் விளையாட்டு மற்றும் சாகச துறையில் முதியோருக்கான தேசிய விருது பெற்றவர். இந்தியாவின் முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் இருந்தபோது அவர் கையால் அந்த சாதனை விருது எல்லாம் பெற்றுக்கொண்டார். வயதான பிறகும் ஓட்டம், சுறுசுறுப்பு, உடற்தகுதி எல்லாம் சாத்தியம் இல்லை என்ற இடத்தில் அது சாத்தியமே என்று நிரூபித்த நபர் அவர். உடல்நலம் எந்த வயதில் முக்கியம் என்று பார்த்தால், உடல்நலம் வயதான காலத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், மனம் சந்தோஷமாக, மனம் ஆரோக்கியமாக இருந்தால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதற்கு ஒரு உதாரணம். நாம் இங்கெல்லாம் என்ன வாழ்விற்கு நமக்கு இந்த மூலயமா நமக்கு என்ன கிடைக்கிறது பாடங்கள் அப்படின்னு சொன்னா, நவ் ஆர் நெவர். பௌஜா சிங் தன் மகனை இழந்த துக்கம், பேரனின் இழந்த துக்கம், இப்படி அவர் வீட்டில் ஒரு நிறைய இழப்புகளை சந்தித்திருந்தாலும் கூட அதை எல்லாம் இந்த துக்கத்தை ஓட்டமாக மாற்றுகிறார். 89 வயதுல ஓட்டமாக மாற்றி 100 வயதிலும் சாதனை புரிந்து ஒரு உலகில் உள்ள வயதான முதியோர்களுக்கு மட்டுமல்ல, சோம்பி திரியும் குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு, இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பசங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மனம் உடைந்து போகிறார்கள், தோண்டு போகிறார்கள், உயிரை மாய்த்துக் கொள்கிறார்கள். 10ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிவிட்டேன், 12ஆம் வகுப்பில் ஃபெயில் ஆகிவிட்டேன், நீட் தேர்வில் நான் தேர்ச்சி பெறவில்லை, நீட் தேர்வு தான் என் வாழ்க்கையின் லட்சியம், அதிலேயே தோற்று விட்டதனால் வாழ்க்கையை போய்விட்டது, எனக்கு இல்லை என்று சோர்ந்து போய் தூக்கு மாட்டிக் கொண்டேன், மருந்து குடித்து விட்டேன் என்று சொல்லும் இளம் தலைமுறைகளுக்கு வாழ்க்கையில் பல சொந்தங்களை இழந்து விட்டாலும் கூட 89 வயது, 90 வயது, 100 வயதுகளில் சாதிக்கக்கூடிய இந்த மனிதர்களை எல்லாம் பார்க்கும்போது நவ் ஆர் நெவர். இப்பொழுது இல்லையெனில் வேறு எப்பொழுது நாம் சாதிக்கப் போகிறோம் என்ற அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய அந்த நபர்களை பார்க்கும்போது நாம் ஆச்சரியம் உச்சத்துக்கு செல்கின்றோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த பௌஜா சிங்க சொன்ன 77 வயது ஊர்மிளா தாதியை சொன்ன டெடாக்ஸ்ல அவங்க பேசுறாங்க. டெடாக்ஸ்ன்றது அந்த ஜோஸ் டாக்ஸ் மாதிரி அதுல பேச்சு அவங்க பேட்டி கொடுக்குறாங்க. அவங்க சாதித்த சூழ்நிலைகளை எல்லாம் விவரிக்கிறார்கள். இன்றும் நீங்கள் போய் டெடாக்ஸ் தளத்தில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா, ஊர்மிளா அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா தாஜி அவங்களுடைய பேட்டியை பார்க்கலாம். வயது முக்கியமில்லை சாதிப்பதற்கு என்பதற்கு ஒரு உதாரணம். உங்கள நிறைய பேருக்கு ஆசை இருக்கும். ஓவியம் வரையணும், புதிதாக ஏதாவது படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைகள் எல்லாம் இருக்கும். அதையெல்லாம் புறந்தள்ளி விடாமல் அதை எப்போது செய்ய வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அப்படியெல்லாம் செய்யலாம். எனக்கு தெரிந்த ஒரு உண்மை நண்பர், ஒரு உண்மை சம்பவத்தை சென்னை பொய்ச்சலூர்ல ஒருத்தர், அவர் பேர் பாஸ்கர். ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர் அவரு. அவருக்கு 2 பிள்ளைகள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் அவர்களை கைவிட்டு விட்டு சென்று விட்ட நேரத்துல கூட அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு அலுவலகத்துல வாட்ச்மேன் வேலை பார்த்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு டைரக்ட் செல்லிங் நிறுவனத்துல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த நிறுவனத்துல அவர் பயணிக்க துவங்குகிறார். அங்க ஒரு மென்டார் மிஸ்டர் ஆர்.எஸ். ராஜன் ஒருத்தர் இருக்காரு. அவருடைய பயிற்சி வகுப்புகள் வாரம் வாரம் நடக்கும். அந்த வாரம் வாரம் நடக்கிற அந்த பயிற்சி வகுப்புல அவர் வந்து கலந்து கொள்வார். எனக்கு தெரிந்த ஒரு முன்வரிசை அடிதடி செய்து அந்த இடத்தை பிடித்துக் கொள்வார். தொடர்ந்து வர ஆரம்பித்தார், தொடர்ந்து வர ஆரம்பித்தார், தொடர்ந்து வர ஆரம்பித்தார். அந்த பயிற்சி வகுப்புகள் அவரை ஒரு புடம் போட்ட தங்கமாக மாற்றியது என்று சொல்லலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனத்தின் கிரவுண்ட் டைரக்டர் என்ற அந்தஸ்தை அடைகிறார். அப்போது அவருக்கு வயது கிட்டத்தட்ட சொன்னால் நம்ப மாட்டீர்கள் நண்பர்களே, கிட்டத்தட்ட ஒரு 63, 64 வயது. மாதம் ஒரு 1,50,000 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்க ஆரம்பித்தார். மாதம் 2,500, 3,000 ரூபாய் சம்பளத்துக்கு வாட்ச்மேன் வேலை பார்த்துக் கொண்டிருந்தவர் அதை விட பல மடங்கு சம்பாதிக்க ஆரம்பித்தார். எனக்கு தெரிந்து கார் அச்சுவராக மாறினார். வெளிநாடு சுற்றுப்பயணம் வந்தார். அவரை நான் என் கண் முன்னால் பார்த்த ஒரு சாதனை மனிதராக நான் பார்க்கின்றேன். சாதிப்பதற்கு வயது பெரிதல்ல. ஏனால் அந்த
63, 64 வயதிலும் கூட அவர் பிள்ளைகளை சம்பாதிப்பதை விட அதிகமாக சம்பாதித்து கார் அச்சீவராக வெளிநாட்டு சுற்றுப்பயணம் சென்று வந்த ஒரு நபராக மாறினார். இதையெல்லாம் நான் என்னுடைய அந்த டைரக்ட் செல்லிங் நிறுவனத்தில் நான் பார்த்து இயந்திருக்கின்றேன். இப்படிப்பட்ட சாதனை மனிதர்கள் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் நமக்கு சொல்லும் பாடம் என்னவென்று சொன்னால், நவ் ஆர் நெவர். இப்பொழுது இல்லையெனில் ஒரு இப்பொழுது என்று அவர்கள் நம்மை பார்த்து கேட்காமல் கேட்கும் கேள்விக்கு பதில் என்னவென்றால் நவ் ஆர் நெவர். நாம் கேட்டுக்கொள்வோம், நம்மால் செய்து விட முடியுமா, நம்மால் சாதித்து விட முடியுமா, இந்த வயது ஆகிவிட்டது, அந்த வயது ஆகிவிட்டது, இதற்கு மேல் என்ன சாதித்து என்ன செய்ய போகிறோம். அதற்கு எல்லாம் ஒரே விடைதான் இந்த வார்த்தை. பௌஜா சிங் நான் சொன்னேன், பஞ்சாபி. 5 வயது வரை நடக்கவே முடியல. குச்சியை வச்சு தாங்கி தாங்கி நடந்தவர், குச்சி குச்சி என்று கிண்டல் அடிக்கப்பட்டவர். 3 மகன்களை இழந்த ஊர்மிளா, குஜராத்தி தாதி. 52 வயதில் எழுத தொடங்கி இன்று 300க்கும் மேற்பட்ட கதைகள், 40க்கும் மேற்பட்ட பலமொழி புத்தகங்களை எழுதிய சுதாமூர்த்தி. இப்படி ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா, சாதிக்க அவர்கள் எடுத்துக்கொண்ட வயதுகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா 50 வயதுகளுக்கு மேலதான் அவங்களுடைய சாதனை வயது தொடங்கி இருக்கிறது. 70 வயது, 90 வயது, 100 வயது. ஆக இங்கே நாம் இறுதியாக நான் சொல்ல வருவது, பொதுவாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கிறது. இன்று இல்லையெனில் வேறு என்று, இன்று இல்லையெனில் வேறு என்று, இப்பொழுது இல்லையெனில் வேறு எப்பொழுது என்று நான் பொதுவாக எல்லோரிடமும் கேட்கும் கேள்வி, எனக்கு நானே நான் கேட்டுக்கொள்ளும் கேள்வி. இப்பொழுது இனிமேல் வேறு இப்பொழுது, நவ் ஆர் நெவர். அந்த தலைப்பே இந்த மாதத்திற்கான ஒரு நம்பிக்கை வேறு ஊட்டும் ஒரு தலைப்பாக ஆக்கி, அந்த தலைப்பின் கீழ் என்னை பேசுவதற்கு ஒரு வாய்ப்பையும் அளித்த இந்த தலைப்பு நிறுவனர் மற்றும் இப்பொழுது நிர்வகிக்க செல்லும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நவ் ஆர் நெவர், இப்பொழுது இல்லையெனில் வேறு எப்பொழுது என்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்துவிட்டால் அதற்கு ஒரு உத்வேகம் அளிப்பீர்கள் என்று சொன்னால், இங்கு பயணித்துக் கொண்டிருக்க ஒவ்வொருவருமே இப்பொழுதுமே சாதனையாளர்கள் தான். அதனால்தான் நான் சொல்ல விரும்பது, இப்பொழுது இல்லை, இன்று இல்லையெனில் வேறு இன்று, இங்கு இல்லையெனில் வேறு என்று, இப்பொழுது இல்லையெனில் வேறு இப்பொழுது என்ற கேள்வியை கேட்டு உங்களுக்கு நீங்களே பதில் சொல்ல துவங்கினீர்கள் என்றால் நீங்கள் சாதனை மேல் சாதனை புரிவீர்கள் என்ற ஒரு நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு இங்கு பகிர்ந்து கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி நண்பர்களே, வணக்கம். நன்றி சார். மிக சிறப்பான உரை. பாரதியின் வரிகளோடு ஆரம்பித்து பலதரப்பட்ட வயதுடைய இந்த தளத்தில் உண்மை சம்பவங்களான பஞ்சாபை சேர்ந்த பகுஜா சிங், அவர் ஆரம்பத்தில் குழந்தையாக இருந்தபோது இருந்த அந்த மாற்றுத்திறன், பின்பு 89, 100 வயதில் அவர் செய்த சாதனை, குஜராத்தை சேர்ந்த ஊர்மிளா, அந்த பெண்மணியின் 77 வயதில் அவருடைய சாதனை. துக்கம் நம்மை சில நேரங்களில் முடக்கி போடலாம், சோர்வடைய செய்யலாம். ஆனாலும் 77 வயதில் மாதம் 3 லட்சம் ரூபாய். கர்நாடகாவில் கிராமத்தில் ஒரு எளிய குடும்பத்தில் பிறந்த சுதா கிருஷ்ணமூர்த்தி, அவர் சுதா நாராயணமூர்த்தி சார், சுதா நாராயணமூர்த்தி, சரி சார். அவர்கள் 52 வயதில் எழுத ஆரம்பித்து அவருடைய வயசு ஆர் அதர்வைஸ் புத்தகத்தை 6 மில்லியனுக்கும் மேற்கொண்டவர்கள் ஃபாலோ படித்திருக்கிறார்கள். பிரேமலதாவின் உண்மைய சம்பவம், டாக்டர் பகவதி ஓசா மற்றும் சென்னையை சேர்ந்த பொய்ச்சலூரில் ஒரு வாட்ச்மேனாக சில ஆயிரங்களை சம்பாதித்தவர், நேரடி வர்த்தகத்தில் ஈடுபட்டு பின்பு 63 வயதில் அவர் மாதம் 1.5 லட்சமும் கிரவுன் டைரக்டராகவும் பல வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களும், இப்படி உண்மை சம்பவங்களை இந்த தலைப்போடு எடுத்துக்காட்டி சிறப்பான உரையை கொடுத்த லட்சுமி நாராயண் சாருக்கு நன்றி பாராட்டி நாம் பின்னூட்டத்திற்கு செல்கிறோம். பின்னூட்டம் தர விரும்புவர்கள் உங்களுடைய ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ரமேஷ் சார், உங்களுடைய பின்னூட்டத்தை தரலாம். நன்றி அருணகிரி சார். லட்சுமிநாராயண் சார் எப்பவும் போல டிஃபரெண்டான ஆங்கிள், வயது ஒரு தடை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் கான்செப்டை கையில் எடுத்து, நிறைய ஏஜ் இல்லாத போது சாதித்த பல பேர்களை பற்றி
அருமையான விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ என்னன்னா இன்னும் நம்ம நிறைய மோட்டிவேஷன் ட்ரைனிங்காக எடுத்தா கூட நம்மளே மோட்டிவேட் பண்ற மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சார் சொல்லி செஞ்சிருக்கிறார். நிறைய தகவல்கள் தேடி தேடி திரட்டி இருக்கிறாருன்னு தான் நம்ம சொல்லணும். அருமையா இருந்தது சார். சூப்பரான செஷன். எப்பவும் போல வலிமையான ஒரு செஷன். தேங்க்யூ லட்சுமணன் சார். நன்றி நன்றி ரமேஷ் சார். அடுத்ததாக வீரசேகரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புறி வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பொலிவாளர் ஐயா அவர்களை பற்றி என்ன சொல்லுவதென்றே தெரியவில்லை. நாம் அனைவரும் அறிந்த பன்முகத்தன்மையாளர். அது ஒன்று சொன்னாலே போதும், பன்முகத்தன்மையாளர். ஐயா ரமேஷ் ஐயா அவர்கள் சொன்னதை போல 5 கதைகளை கொடுத்து ஒரு உண்மை சம்பவம் எனக்கு நேரடியாக தெரிந்த ஒன்றுன்னு பாஸ்கரன் அவரையும் சொல்லி இதெல்லாம் சொல்லிட்டாங்க. சொல்லணும்னா சுதா நாராயணமூர்த்தி அவர்கள் அந்த நொடியில் சில நிகழ்ச்சி எடுக்கலைன்னா அவங்க சாதா நாராயணமூர்த்திங்கிறது வேற பேராக கூட இருக்கலாம், அது வேற. சாதாவாக ஆயிருப்பாங்க. சுதாங்கிறது சாதாவாகி 10ஓட 11 இப்போ யாரும் பேசுறதுக்கே இது இல்லாமல் போயிருப்பாங்க. அது சாதாவா இருக்க மாட்டாங்க சார், சாதாவா இருக்க மாட்டாங்க, சோதாவா இருப்பாங்க. அருமை அருமை அருமை. சோதா இருப்பாங்க சொல்லுவருக்கு. இதுக்கு ஐயா சொன்ன மாதிரி என்ன உணர்வுகள் கரெக்டாக இருந்ததுன்னா வர முடியும்னு ஐயாவும் குரலை சொன்னாங்க. ஆரம்பமே ஐயா பாரதியாருடைய அந்த பெரிய இதுலேருந்து எடுத்தாங்க. ஒரே ஒரு இது 666வது குறள். ஏன்னா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எளிமையாக இருக்குங்கிறத சொல்கிறேன். 666 எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணியார் திண்ணியராகப் பெறின். நினைக்கிறது யார் வேணாலும் நினைக்கலாம். நான் அப்படி வந்துடணும் இப்படி வந்துடணும் 2 நாளைக்கு ஆசைப்பட்டுட்டு 3ஆவது நாள் சாதாவாகவும் சோதாவும் மாறிடலாம். எண்ணத்தில் திண்மையான எண்ணமாக இருந்ததுன்னா, திண்ணியமான எண்ணமாக இருந்ததுன்னா அதை அடைய முடியுங்கிறதுக்கு அருமையானது. ஒன்றே ஒன்று தான் ஐயாட்ட நாங்கள் எப்பவும் வைக்கிற வேண்டுகோள். அன்றாடம் வாருங்கள். உங்களுக்கு இருக்கிற இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. அவ்வளவு பொறுப்புகள், அவ்வளவு இதுன்னா அன்றாடங்கிறத அதை கூட கொஞ்சம் லீனியண்டாக எடுத்துக்கிட்டு அடிக்கடி வாருங்கள், உங்கள் அமுத ஊற்றை பருகத்தாருங்கள் என்ற அன்பு வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி வீரசேகரன் சார். அடுத்ததாக நித்யாதேவி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். ரொம்ப சிறப்பான தகவல். நல்ல 2, 3 எடுத்துக்காட்டுகள். வயது ஒரு தடையல்ல என்ற உற்சாகமான ஊக்கமெல்லாம் அழகான நிகழ்வுகள், உண்மை நிகழ்வுகள். அவ்வளவு சிறப்பா இந்த தலைப்புல இப்படியும் பேச முடியுமா அப்படின்ற மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நானும் உங்க பாணியில ஸ்லாகித்து கேட்டேன். ரொம்ப அருமையா இருந்துச்சு. நன்றி, வணக்கம். வாய்ப்பிற்கு மென்மேலும் வளர. நன்றி நன்றி மேடம். அடுத்தது தாமோதரன் சார், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். மற்றவருக்கு இனிய காலை வணக்கம். 30வது நாளில் வயது ஒரு தடையில்லை என்ற ஒரு தலைப்பில் இவ்வளவு சிறப்பாக உண்மையான சம்பவங்களை எடுத்து நமக்கெல்லாம் வயதை பற்றி கவலைப்படாமல் முன்னேற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஊட்டி சிறப்பான ஒரு செஷனை கொடுத்த லட்சுமி நாராயணன் சார் அவர்கள் மேலும் மேலும் நமக்கு இதை போன்ற பல கருத்துக்களை ஊக்கப்படுத்தி நட்புறையில் முன்போல் இணைந்து சிறப்பான நிகழ்ச்சியை தர வேண்டும் என்று மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். லட்சுமி நாராயண வழியில் வந்தவர் அருணகிரி சார். அவரும் இப்பொழுது சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றார். அதை போல ஒரு நல்ல உள்ளங்கள் நட்புறையில் இணைந்தால் என் போன்றவர் கண்டிப்பாக பல செயல்களை செய்வதற்கு சிறப்பாக இருக்கும் என்று கூறி அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் அவர் இன்னும் வாழ்க்கையிலும் செய்யும் தொழிலிலும் பணிகளிலும் சிறக்க என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி தாமோதரன் சார். அடுத்ததாக முத்துலட்சுமி மேடம், உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். தேங்க்யூ சார்.
லக்ஷ்மிநாராயணன் சார், எக்ஸலன்ட் செஷன், வெரி நைஸ். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அப்படின்னு சொல்லி பாரதியின் வரிகளில் ஆரம்பித்து அதுக்கு ஈக்குவலா பதிலடி சொல்ற மாதிரி நாங்கள் சின்னஞ்சிறு கதைகள் பேசல, பெரிய சாதனைகளை பேசுறோம் அப்படின்னு சொல்லி பெரிய பட்டியலிட்டு அத்தனை சாதனையாளர்கள் இதையும் எங்களுக்கு எடுத்து சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நம்மளுடைய நல்ல எண்ணத்தால, நல்ல மனதால, நல்ல முடிவுகளை எடுத்து அதை இப்பவே இம்மீடியட்டா செயல்படுத்தணும். இப்ப இல்லைன்னா எப்ப செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத அழகா எடுத்து சொன்னீங்க. சுதாமூர்த்தி மேம் அவங்கள பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு இது ஞாபகம் வந்தது. இப்ப ரீசெண்டா அவங்க ராஜ்யசபா மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்க அதே மாதிரி அவங்க எப்படி வாழ்க்கை பயணத்தை தொடங்கினாங்களோ அதை இன்னைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவ்வளவு பேர் நிறைந்த அவையில எல்லாரும் அவங்கவுங்களுக்கு பேசுறதுக்குன்னு டைம் கொடுக்குறப்போ அந்த டைம்ல கூச்சலிட்டு கூப்பாடு போட்டு மற்றவங்களை பிளேம் பண்ணி அப்படி இப்படி சொல்லி நம்ம பப்ளிக்கோட எல்லார் டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள பணியில அமைச்சிருக்கு அந்த பணி அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது சர்வீஸ் பண்றதுக்கு. ஆனா அதை விட்டுட்டு சண்டை போட்டுட்டு சும்மா அது இதுன்னு பேசி டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஆனா இவங்க இப்ப போயிட்டு அவ்வளோ அழகா அவங்களோட சேம் ஸ்டைல் அந்த பொலைட் ரிக்வெஸ்ட்ல ஸ்பீக்கர் சார் கிட்ட சொல்றாங்க, சார் ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்க எங்க எல்லாருக்கும் பேசுறதுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்கீங்க. இந்த டைம் எங்களுக்கு ஆக்சுவலா பத்தல. அது போக நாங்க பல துறைகள்ல இருந்து நிறைய பேர் வந்திருக்கோம். அவங்களுடைய துறைகள்ல எங்களால இன்னும் எவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் எங்களால அந்த துறையை மேம்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத எங்களோட ஐடியாஸை இம்ப்ளிமெண்டேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எங்களுக்கு டைம் பத்தல. அதனால எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தர முடியுமா அப்படின்னு சொல்லி அவ்வளோ பொலைட்டா ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அவங்களோட தாட் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு நினைச்சு எனக்கு பிரமிப்பா இருந்துச்சு. அதை நான் லைவா பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப அப்படி இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் அவங்கள பார்த்துட்டு. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் த எக்ஸலன்ட் செஷன். தேங்க்யூ முத்துலட்சுமி மேடம். அடுத்ததாக சுமதி மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச் சார். இன்னைக்கு செஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால என்னால் ரொம்ப ஃபீட்பேக் கொடுக்க முடியல. பட் இருந்தாலும் சிறப்பான ஒரு செஷன் நீங்கள் சார் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். நன்றி சுமதி மேடம். சுனிதா ராஜன் சார், சரி சுனிதா மேடம் உங்களுடைய பின்னோட்டத்தை தரலாம். சார் வணக்கம் சார். செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். நம்ம சாதனை அப்படின்னு சொல்லணும்னாலே பழைய முன்னாடி சில நூற்றாண்டுகள் கடந்து போய் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து அதுதான் நம்ம நினைவுக்கு வரும். ஆனா சார் அழகா ப்ரெசன்ட்லேயே இப்ப ப்ரெசன்ட்லயே நிறைய இப்ப கூட நம்ம சாதனையாளர்கள் இருந்துகிட்டே தான் இருக்காங்க அங்கங்க அப்படின்னு சொல்றதை நம்மளுக்கு அழகா எடுத்து காமிச்சாங்க. இன்றைய தலைமுறைகள் ஒரு 30 வயசு ஆன உடனேயே அவ்வளவுதான் இன்னைக்கு நம்மளுக்கு நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு, ஒரு போட்டித் தேர்வுல தோல்வி அடைஞ்சா கூட இனிமேல் என்னால என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான், இருக்கிறத வச்சு ஒப்பேத வேண்டியதான், அந்த நிலைமைக்கு நாம வந்துடுறோம் சார். அப்படி கிடையாது. சாதனை புரிவதற்கு வயது கிடையாது என்பதை மிக தெளிவாக சார் அவங்க சொன்னாங்க. நன்றி சார், நன்றி. தேங்க்யூ. நன்றி சுனிதா மேடம். வேற யாராவது பின்னூட்டம் வரும்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. Hello sir, good morning. Sir, good morning. Good morning to all. Happy morning. Thank you sir for this opportunity. Today's session was very nice sir. Thank you sir. Particular இன்னைக்கு நீங்க எந்த வயசுலயும் சாதிக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த இது தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் ஆனா அதுக்கான ஒரு பர்சனாலிட்டியை ஐடென்டிஃபை பண்ணி நீங்க எங்களுக்கு இன்னைக்கு கொடுத்த அந்த ஸ்பீச் ரொம்ப நைஸ். எங்களை மேலும் மேலும் ஊக்கப்படுத்துது. ஏன்னா நாங்களும் மீடியம் ஆஃப் ஏஜ்ல இருக்கிறோம். எப்படி ஹியராஃப்டர் என்ன நம்ம இனி என்ன செய்ய போறோம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன் எப்போதும் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆனா வயசுலாம் ஒரு தடை கிடையாது. நீங்க மட்டும் உங்க ஹார்ட் ஒர்க்கை போட்டுக்கிட்டே இருந்தா அதை நம்ம எதை நினைச்சு போறோமோ அதை நம்ம வின் பண்ண முடியும் அப்படின்ற அந்த நீங்க சொன்ன உங்க பாணியில சொன்ன அந்த வே ஆஃப் ஸ்டைல் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுதாமூர்த்தியை பத்தி நானுமே கொஞ்சம் ஸ்டடி பண்ணிக்கிட்டே வரேன். அவங்க எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படிங்கிறத இப்ப நீங்க இன்னும் பர்டிகுலரா சொன்னது சச் எ கிரேட் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருந்தது. ஹாப்பி சார். தேங்க்யூ ஸோ மச். நைஸ் டு செஷன் ஃபார் திஸ் அண்ட் தேங்க் டு ஆல் த பர்சன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். வேற யாராவது பின்னூட்டம் தரணும்னா நீங்க அன்மியூட் பண்ணிட்டு டைரக்டா பேசலாம்.
அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பான ஒரு இது. நான் விவேகானந்தன். சார் இன்னைக்கு செஷன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எல்லாரும் சுதாமூர்த்தி மேடம் பற்றி சொன்னாங்க. எனக்குமே ரொம்ப பிடிச்ச பர்சனாலிட்டி. ஒரு ஃபர்ஸ்ட் உமன் இன்ஜினியர் அப்படின்றது டாட்டாலன்றது அவங்க தான். அதுலேருந்து ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு சிறப்பான ஒரு பணி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ராஜ்யசபாவில் முந்திலாம் வந்து நைட் 2 மணி 3 மணி வரைக்கும்லாம் பேசுனதெல்லாம் வந்து இப்போ அதெல்லாம் நேரம்லாம் குறைஞ்சிருக்கு. ஸோ இருந்தாலும் அதில் அவங்க ரெக்வஸ்ட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்திருக்குது. ஸோ அது மாதிரி இன்னைக்கு வந்து ஏஜ்ன்ற ஒரு நம்பர் மட்டும்தான் அப்படின்றத எல்லாருமே சொல்லிட்டு இருக்க விஷயம்தான். அந்த விதத்தில் வந்து இந்த ஒரு செகண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த நேரத்தில் எல்லாருமே இணைஞ்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். வந்து மென்மேலும் மலர வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். நன்றி நன்றி வணக்கம் சார். சுனிதா மேடம் கொஞ்சம் மியூட் பண்ணிங்க மைக்கை. வேற யாரும் பின்னூட்டம் தரலன்னா நம்ம சரஸ்வதி மேடம் நீங்க தான் பேசுறீங்களா? எஸ் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். இன்றைய செஷன் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். நவ் ஆர் நெவர், இப்போது இல்லையெனில் வேறு எப்போது. நீங்க அடிக்கடி அந்த 3 வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணினே இருப்பீங்க. அது இன்னைக்கு உங்களுக்கு டாபிக்காவே கிடைச்சது ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொன்ன கதைங்க, பௌதா சிங் பத்தி, பஞ்சாப் மாநிலத்துல பிறந்து கால் நடக்க முடியாதவங்க, அவரோட மகன் மனைவி இருந்தாலும் அதை வந்து அவரு அதையும் தாண்டி அவர் வந்து அந்த ஓட்டப்பந்தயத்துல ஓடி சாதனையாளரை புரிஞ்சது பெரிய விஷயமா இருந்தது. அப்புறம் 2வது ஊர்மிளா அஜர் சிங், 77 வயது தாதி பெண்மணி. அவங்க வந்து ஃபுட்டு ஹோம் மேக்கரா இருந்து அதுல 3 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சதும் பெரிய சாதனை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கர்நாடகா சிகால் கிராமத்துல சுதா குல்கர்னி, அவங்களும் கதைகள் எல்லாம் ராமாயணம் மகாபாரதம் எல்லாம் கேட்டு அவங்க டீச்சரா இருந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு அவங்க ஒரு ஜேஆர்டி டாடா மோட்டார்ல, அதான் சுதா நாராயணமூர்த்தி, அவங்கள பத்தி இன்னைக்குதான் சார் நான் கேள்விப்படுறேன். இதுக்கு மேல நானும் தேடுறேன் சார். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இதன் மூலியமா எங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுக்கு ரொம்ப பெருமையா இருக்குதுங்க சார். இப்படியெல்லாம் நாங்க கலந்துக்கிறதுனால புதிய புதிய விஷயத்த நாங்க கத்துக்கிறோன்றத நான் பெருமைப்படுறேன் சார். இந்த இதுல வந்து நட்புறல் என்ன நாங்களும் வந்து சேர்ந்ததுனால. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா எவரெஸ்ட் சிவரகத்தையார்னு 39 வயது பிரேமலதா. பெண்களுக்கு வந்து சாதனை வயதுன்றது வந்து ஒரு தடை இல்லை. எந்த வயதுலையும் நம்ம வந்து சாதிக்கலான்றதுக்கு இன்னைக்கு நீங்க எடுத்த இந்த டாபிக் ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க சார். சார் ஒரு திருக்குறள் சொன்னாரு 66, அது வந்து வினை திட்பம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களோட டாபிக் 1126. 666 தான் சார். அதையே நான் 666 தான் சார். அதையே வந்து 1126 ஜனவரி 26வது வருஷம் சாருக்கு அந்த ஒரு டேட் வந்து அமைஞ்சது எக்ஸலண்டா இருந்துச்சு. அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ டு ஆல். நன்றி. மெகராஜ் மேடம் நீங்க பேசுறீங்களா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் ஆல் லீடர்ஸ். இன்னைக்கு சூப்பரா இருந்தது செஷன். இன்னைக்கு லவ் அண்ட் நெவர் இருந்தது. சார் அழகாக ஒரு 5 கதைகளை சொல்லி இதுக்கு வந்து வயசு வித்தியாசம் இல்லை, ஆண் பெண்ணுன்ற ஒரு பாகுபாடு இல்லாம எல்லாருமே வந்து இதுல வந்து திறமையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு சொல்லி புரிய வச்சாரு. 5 கதைகளுமே சூப்பராக சொன்னாலும் அதோடு இல்லாம அவருடைய டைரக்ட் செல்லிங்ல வந்து நேரடியா கண்ட கதையை சொல்லி புரிய வச்சாரு எங்களுக்கு. இதன் மூலமா லவ் அண்ட் நெவர் என்னன்ற